ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தான். அந்த சட்னி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு சட்னி. நார்மலாக வந்து எள்ளு சட்னி வந்துட்டு போடும் பொழுது அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அந்த கசப்பை வந்துட்டு எடுக்கிறதுக்காக நான் புதுசாக ஒரு ட்ரிக் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் 2 மிளகாய் வத்தல், கொஞ்சோண்டு வந்துட்டு புளி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் எள்ளு, அதோடு சேர்த்து நம்மளோட சீக்ரெட்டான கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா எல்லாத்தையும் வந்துட்டு கடாயில் போட்டு வறுத்துக்கிறோம். நம்ம வறுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த எள்ளு வந்துட்டு வெடிச்சிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா அந்த சவுண்டு கேட்கும் பாருங்கள். இது கூட தேவையான அளவு தேங்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எள்ளு வந்து வெடிக்கும் பொழுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றி சூடு ஆடினதுக்கப்புறம் நல்லா கொரப்பாக அரைச்சிருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சட்னியாகவும் கெட்டி சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் சாப்பாட்டுக்கு சூடான சாப்பாட்டுக்கு வந்துட்டு இதை பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா கடுகு, கருவேப்பிலை, 2 மிளகாய் வத்தல் போட்டு தாளித்து வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு இதை ரெடி பண்ணிவிட்டேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.